நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயம் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி திமுக கூட்டணி வேட்பாளர் மமக தலைவர் ஜவாஹிருல்லாவை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி அதிகரிக்க ஊக்கத்தொகை வழங்கப்படுவதால் அதை நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதியது ஏற்க முடியாதது என்றார். விவசாயிகளின் நலனில் உறுதியாக நிற்கும் மாநில அரசை இவ்வாறு குறை சொல்வது வெட்கக்கேடானது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெண்களுக்கு எதிரானது என மத்திய அரசு பரப்பும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் உள்ளிட்ட பல திட்டங்கள் பெண்களுக்கான ஆட்சியை உறுதிப்படுத்தியுள்ளன என்றார். தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் 50% பெண்கள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதையும், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அளித்தது கலைஞர் தலைமையிலான ஆட்சிதான் என்றும் நினைவூட்டினார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தொடர்ந்து போராடி வரும் இயக்கம் திமுக என்றும் கூறினார். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா என கூறி கொண்டுவரப்பட்டிருப்பது உண்மையில் தொகுதி மறுசீரமைப்பை இணைத்த அரசியல் நோக்கமுடையது என அவர் விமர்சித்தார். தற்போதைய 543 தொகுதிகளிலேயே பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என்றார். இந்த மசோதா மூலம் வட இந்திய மாநிலங்களுக்கு எம்பி எண்ணிக்கை அதிகரித்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் அபாயம் உள்ளதாக எச்சரித்தார். அரசியல் சாசனத்தை மாற்ற பெரும்பான்மை பெறும் நோக்கத்திலேயே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் எதிர்காலத்தில் தென்னிந்திய மாநிலங்களின் வாக்கு தேவையில்லாத நிலை உருவாகி மக்களுக்கு எதிரான பல சட்டங்களை எளிதில் கொண்டுவர வாய்ப்பு ஏற்படும் என்றார். இந்த மசோதாவை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட்டு எதிர்த்து தடுக்கப்பட்டதாகவும், மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதை எதிர்த்து கருப்பு கொடி ஏற்றுதல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதற்கு எதிராக உரிய முறையில் செயல்படாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அவர் கடுமையாக விமர்சித்தார். முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களாக இருக்கட்டும், மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது தலை நிமிர்ந்து உரிமையோடு, பெருமையோடு, மகிழ்ச்சியோடு வாக்கு கேட்கிறோம். காரணம், மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற பெருமிதத்தோடு வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் இன்று நம்மை பார்த்து வாக்கு கேட்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தவிர அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு வேறு எதுவும் கிடையாது. ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது? நீங்க தமிழ்நாட்டுல நீங்க நெல்லுக்கு, விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறீர்கள். அப்படி ஊக்கத்தொகை அளிப்பதால் தான் தமிழ்நாட்டுல நெல்லு நிறைய விளையுது. அந்த ஊக்கத்தொகை தருவதை, விவசாயிகளுக்கு தரக்கூடிய ஊக்கத்தொகையை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுதா? இதை விட வெட்கக்கேடானது ஏதாவது இருக்க முடியுமா? அந்த நெல்லை கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை, மனசு இல்லை. அதனால விவசாயிகள் நெல்ல விளைவிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதனால அவர்களுக்கு உறுதியாக நிற்கக்கூடிய, பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விட வெட்கக்கேடானது எதுவுமே இருக்க முடியாது. இதை தாண்டி ஒன்றிய அரசாங்கம் நேரத்துல இருந்து ஒரு புது கதையை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, நம்முடைய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெண்களுக்கு எதிரானவர்கள். நான் பல முறை தொடர்ந்து மக்களை சந்திக்கும் போது பெருமையோடு சொல்லுவது, இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் உரிமை தொகையிலிருந்து, விடியல் பயணத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆட்சியாகத்தான் நம் ஆட்சி இருந்திருக்கிறது. அந்த நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்கள்ல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்ம மாநிலம் தான் இருக்கு. அதை தாண்டி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்ற நிலையை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நம்மை பார்த்து தொடர்ந்து காலம் காலமாக பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடு 33% கொடுக்க வேண்டும் என்று போராடிய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே தொடர்ந்து அதற்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்கிருந்து மகளிர் அணியை டெல்லி வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்கே போராடி இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மகளிர் அணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளை எல்லாம் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் அங்க
அங்கே நாம் மகளிருக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம பார்த்து பிஜேபியும் அவர்களுக்கு கை கட்டி அடிமையாக கட்சியையும் கொண்டு போய் அடங்க வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் நம்மளை பார்த்து பெண்களுடைய மசோதாவை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கொண்டு வரப்பட்டது நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது மகளிருக்கான மசோதா இல்லை. மகளிருக்கான மசோதா அப்படிங்கிற போர்வையில நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, உள்ள நரி வெளியில ஆட்டுத்தோல் இல்லையா? தோல் மகளிர் மசோதா எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பெரிய நரி இருக்கு. அது என்ன நரி? நமக்கு இருக்கக்கூடிய இடங்களை, நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு. ஏன் தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாங்கிறோம்? இருக்கக்கூடிய 543 இருக்குல்ல, அதுல 33% கொடுங்க. அதுல கொடுக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? உண்மையிலேயே நேர்மையாக உங்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா இருக்கக்கூடிய 543 கொடுங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி, நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அதுல கொடுக்க மாட்டோம், நாங்க இன்னும் நாடாளுமன்றத்தோடைய எண்ணிக்கை அதிகமாகும், இருக்கக்கூடிய ஒரு பானை சோர்ந்துல எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? இதை தொடக்கூடாது, பெரிய பானையா எடுத்துட்டு வந்து பெருசா வடிச்சு அதுல உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுப்போங்கிறாங்க. சொல்றது என்ன? பெரிய பானையா செய்யறோம் சாப்பாடு, ஆனா அதுல யாருக்கு அதிகம் போகுது? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை குறைச்சிருவாங்களாம். வட இந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும், எம்பிக்களோட எண்ணிக்கை. அதனால இந்த எண்ணிக்கை நமக்கு குறைக்கப்படும் போது, இப்ப 39 பேர் இருக்காங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னோடு தான் இங்கே இந்த வண்டியில இருக்காங்க. நம்முடைய எண்ணிக்கையை குறைத்து மற்றவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகப்படுத்தி நாளைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டும் பொழுது, இன்னைக்கு தோக்கடிச்சோம்ல எல்லாரும் சேர்ந்து அவங்க கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதுக்கு 2/3 பகுதி அவங்களுக்கு அதிகமாக வாக்கு வேண்டும். அப்படி இருந்தாதான் 2/3 மெஜாரிட்டி, அது இருந்தாதான் அதை அவர்களால் பாஸ் பண்ண முடியும், கொண்டு வர முடியும். கொண்டு வர முடியல, நிறுத்திட்டோம். அடிப்படையிலே அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்றால் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே எம்பிக்கள் தேவை. அதை உருவாக்குவதற்காகத்தான் அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இன்னைக்கு அவங்களுக்கு இல்ல அந்த எண்ணிக்கை. இது கொண்டு வந்துட்டா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஒரிசா, இது எதுவும் தேவையில்லை, யாரோட ஓட்டும் தேவையில்லை.